அதிமுக கூட்டணியில் 3 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த 3 தொகுதியில் ஒரு தொகுதி. ஆனால் திருவள்ளூர் தொகுதி தான் சொந்த தொகுதின்றதுனால அதை அழுத்தமாக நாங்கள் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலை. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கூடுவாங்க. அதை நாங்கள் கேட்போம். திருவள்ளூர் தொகுதி சொந்த தொகுதி, அதை வாங்கி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் இன்றைக்கு தனித்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது அதிமுகவுக்கு எந்தவித பின்னடைவு ஏற்படுத்துமா? இது எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுறதுக்குன்ற வாய்ப்பே இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எம்ஜிஆர் கட்சி, அம்மாவுடைய கட்சி, இரட்டை இலை. இதை தான் பாமர மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது. அது இங்கே இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையில் அது சரியாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் வெற்றி பெறுவார். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருந்தாலும், இப்போ நாங்கள் கூட எங்கள் கட்சியினுடைய கொள்கை வேறு, கூட்டணி வேறு, கொள்கை வேறுன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போவும் நாங்கள் எங்களுடைய கொள்கையை நாங்கள் சொல்லுவோம். எங்கள் கூட்டணி கட்சி அந்த கொள்கைக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு கொடுக்கலனாக்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவுன்றது அப்புறம் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கணும்னு சொல்கிறீங்க. அதுக்கான முடிவையும் அறிவிப்பு பண்ணியிருக்கோம். ஆமாம், அதிமுகவும் திமுகவும் எதிர்க்கிற களத்தில் நீங்கள் அவங்க கூட இருக்கிறதுனால நீங்களும் அவங்கள தான் எதிர்க்க. ஆமாம், பாஜகவும் அவங்கள தான் எதிர்க்கிறாங்க களத்தில். ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்க 2 பேரும் ஒரே எதிரியாக எதிர்க்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு 2ஆக டிவைட் ஆகுது இல்லையா? அப்போது வெற்றி திமுகவுக்கு எளிதாகிடும்ல. அது எப்படி எளிதாகிடும்? அதிமுகவுக்கு வர ஓட்டு பிஜேபி எப்படி நீங்கள் எப்படி சொல்லுவாரீங்க? அவங்களும் களத்தில் திமுகவை தானே எதிர்க்கிறாங்க. ஆமாம், யார்? பிஜேபி. நீங்களும் திமுகவை தான் எதிர்க்கும் பொழுது ரைட்டு, 2 கூட்டணியோடைய எதிர்ப்போட ஓட்டு டிவைட் ஆகி போகும்பொழுது கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுனால இல்லை. அதுக்கு தான் என்ன சொல்கிறோன்னு சொன்னாக்கா, எந்த ஆட்சி மேலே மக்களுக்கு வெறுப்புணர்வு இருக்குதுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் அவங்களும் சொல்கிறாங்க. பாஜக வெறுப்பு ஏன் பாஜக மேலே வெறுப்புணர்வு இல்லையா? பாஜக மீது வெறுப்புணர்வு இல்லையா? இப்போ அதாவது ஒரு பிரதமரே நேரடியாக ராமர் கோயிலுக்கு போயிட்டு பிரதிஷ்டை பண்ணுறாரு. அவரே இருந்து எல்லாமே பண்ணுறாரு. அப்போது அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தானே அவர் செயல்படுறாரு. எம்மதமும் சம்மதம்னு சட்டத்தில் இருக்குது. ஒரு மதம் மட்டும்தான் அப்படின்னு அதுவும் மறைமுகமாக பண்ணால் கூட தெரியாது. நேரடியாகவே பண்ணுறாருன்னு சொன்னால் அது அதாவது இந்து மக்கள் அத்தனை பேருமே அதை ரசிக்கிறாங்க, இல்லை அதை ஏற்றுக்கிறாங்கன்றது அர்த்தம் இல்லை. இப்போ நாங்களாம் இந்து மக்கள், நாங்களாம் இந்து தான். நான் இஸ்லாமியரோ இல்லை கிறிஸ்துவரோ இல்லை, ஹிந்து தான். ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லையே. அதனால் பாஜக மேலே திமுக விட பாஜக மேலே அதிகமான அதிருப்தி இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. அது உண்மையாகவே சொல்லணுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி கருத்து கணிப்பில் 2வது இடம்ன்றாங்க. நீங்களே சிரிப்பீங்க எப்படி அப்படின்னு. அது போல தான் பாஜக 3% ஓட்டு வச்சுக்கின்னு எப்படி சொல்லுங்களேன். அதாவது இப்போ கூட்டத்துக்கு வராங்கன்றத நம்ம அவங்க எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் வந்தால் கூட அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவான்? ஏன்னா காசு கொடுத்து கூட்டு வராங்க எல்லாருமே. நான் எல்லாருமே ஓட்டு போட்டுருவேண்ணா. அதை ஊடகக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அது இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியினுடைய வலிமை என்னன்றதே தெரியும். அதனால் அதை பற்றி நம்ம சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லை. போதை ஒழிப்பில் அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, போதை ஒழிப்பில் 2000 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு ஒருத்தனை. ஆனால் அவர் திமுகக்காரர். ஆனால் அவர் தமிழ்நாட்டில் அதை பண்ணலை. அவர் டெல்லியில் பண்ணியிருக்காரு, ஒரு சில மாநிலங்களில் பண்ணியிருக்காரு. அப்போ பிஜேபி என்ன பண்ணாங்க? அண்ணாமலை என்ன பண்ணார்? இதே தமிழ்நாட்டில் அதை பண்ணியிருந்தாக்கா விழுந்து எகிரி குதிச்சிருப்பார். ஏன் இப்போ பண்ணலை? ஏன் அங்கே பிஜேபி மாநில அரசுன்றதுனால அவர் அது வாய் திறக்காமல் இருக்கார் அண்ணாமலை. டெல்லின்றதால மத்திய அரசு உடைய
கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதையும் அவர் அதை பற்றி பேசலை. ஆனால் தமிழ்நாடாக இருந்தாக்கா இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணியிருப்பார். அதாவது திமுக இது ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு அதே திமுகவை சேர்ந்தவன் தான் இந்த மதுகளுக்கு இந்த சொந்தக்காரராக இருக்கார். இப்போ இந்த அரசுகள் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். என்ன மேடம்? இல்லை, அதாவது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் திமுகவோட அதிமுக தான் அதிகமாக கொடுக்குறாங்க. இல்லை, அதுக்கு எதிர்ப்பு திமுக கூட எந்த போராட்டமும் பண்ணலையே. அதிமுக ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க, நிறைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ போராட்டன்றது இப்போ யார் எந்த கட்சியுமே போராட்டன்றதை பண்ணலை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.